ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டிலையே இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் தான் இப்போது உன்கிட்ட சில விஷயங்களை தனிமையில் பேசணுன்ற நோக்கத்தோடு ஓடி வந்தேன். எத்தனையோ முறை நான் உன்கிட்ட என்னென்னவோ சொல்ல வந்த போதெல்லாம் அதை தவிர்த்து விட்டு இப்போது நீதானே கஷ்டப்படுற. என்னை தேடி நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் உனக்கு அருள் புரியணுன்றதுக்காகவே எப்போவோ உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துட்டேன். இந்த முருகனின் வார்த்தைகள் சொல்லும்போது கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது என்ற வருத்தம் உனக்கு இருப்பது எனக்கு தெரியும். எதுவுமே நடக்க மாட்டேங்குது முருகா, நீங்கள் தான் எனக்கு அதை செய்கிறேன் இதை தர்றேன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை, எந்த பிரச்சனையும் என்னை விட்டு போன மாதிரியும் இல்லைன்னு நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு தான் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்கிட்ட பேச ஓடி வந்தேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது மிகவும் முக்கியமானது. அந்த மகிழ்ச்சி தொலைவதற்கு நீயே காரணமாக இருக்கக்கூடாது என் செல்வமே. வாழ்வில் என்ன நடந்தாலும் உன் மனசை எப்போதும் நீ மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவதிலேயே கவனமாக இரு. கண்டிப்பா நீ சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியா நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒரு விஷயம் இல்லாம கிடையாது. எத்தனையோ விஷயங்களை நீ சந்தோஷப்படும்படியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசை முதல்ல அதை நோக்கி திருப்பு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உன் வாழ்வில் இருக்கும் தோல்விகளுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சினா ஓய்வெடுக்காம மன தொய்வு அடையாம உற்சாகமாக உழைக்க வேண்டும் என் செல்லமே. எந்த அளவு நம்பிக்கையோடு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நிஜமாவே உன்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருப்பது போலவும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுறது போலவும் உன் வாழ்க்கையில தான் நிறைய சிக்கல்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருப்பதாகவும் நீ கற்பனை கண்டு கவனிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே உன்னை சுற்றி அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. நீயாகவே தான் என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்க. தேவையில்லாமல் வீணாக கவலைப்பட வேணாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விடமாட்டேன் என் செல்வமே. உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் இந்த முருகன் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உனக்கான சந்தோஷங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த முருகன் உனக்காக ஓடி வருவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்கள்லையும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். பேரும் புகழும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் வேலைகளையும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் கூட நான் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். எந்த விஷயம் உனக்கு சிரமமாக இருக்கோ சிக்கல் நிறைஞ்சதாக இருக்கோ அதை சரி செய்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. எந்த விஷயம் உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சியோ அதன் மூலமாகவே உனக்கு நல்ல பேரை நான் வாங்கி தருவேன் என் செல்வமே. ஒவ்வொரு வேலையையும் நீ நல்லபடியாக சரியாக முடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுற போராடுற தீவிரமாக வேலை செய்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீனா போதும். புதுசாக யோசித்து புத்துணர்ச்சியோடு நீ புது முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நன்மை தரும் விதமாக நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமோ தோல்வியோ உன்னை விடாமல் துரத்துதுனாலே அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரப்போகுதுன்னு தான் அர்த்தம். என்னை நம்பி நீ வாழும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதே போல நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நான் பொய்யாக போகும்படி விட்டுட மாட்டேன். கந்தன் வருவான், எனக்கு வழிகாட்டுவான், எனக்கு கருணை புரிவான், நல்ல வழியை கொடுப்பான்னு
நீ நினைச்சதையெல்லாம் நினைச்ச விதமாகவே நான் உனக்கு முடிச்சு காட்டுறேன் என் செல்வமே. வாழ்க்கையில இப்போ நீ எந்த விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ நிச்சயமா அது அப்படி நடக்கவே நடக்காது. உன் மன சுமைகளையும் உன் பாரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன். நீ இப்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதை உணர்த்துவதற்காக தான் சில விஷயங்களை உன் கண்ணு முன்னால தப்பாக நடத்தி கொடுத்தேன். இனிமே நீ கவனமாக இருந்தாலே போதும். நீ நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு தேவையானதை மட்டும் சரியான உண்மையான நேர்மையான விஷயங்களை மட்டும் செய்ய பழகு. அதுக்கு இதுக்குன்னு உன் மனசு எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படும். உன் மனசு ஆசைகளை உருவாக்கி உன்னை இழுக்க முயற்சி செய்யும் விஷயங்கள்ல மாயையான பொய்யான விஷயங்கள்ல சிக்கிக்காம நீ தான் கவனமாக ஒதுங்கி போகணும். என்னதான் ஆசைப்படும் போது உனக்கு அது இன்பமாக இருந்தாலும் ஆசைப்படுற விஷயத்தை அடைய முயற்சி செஞ்சினா சில சமயங்கள்ல அது துன்பத்தை கொடுத்துடும். அதனால நீ ஆசைப்படுறதுக்கு உரிய விஷயம் சரிதானா, அது உண்மையா பொய்யா மாயையா நல்லதா கெட்டதான்னு யோசிச்சுட்டு அதற்கப்புறமாக ஆசைப்படு. தொடர்ந்து துன்பம் தரக்கூடிய விஷயங்களை இன்பம்னு நினைச்சு மதி மயங்கிடாதே என் செல்வமே. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு தீய விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடு. உன் வேலை பளுவை குறைத்து உனக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ மன மகிழ்ச்சியோட மன அமைதியோட அதை பெற சரி பண்ண தயாராகு. அதாவது எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை நீ முயற்சி செஞ்சு சரி செய்ய போராடும் போது இந்த முருகன் நானும் உனக்கு துணையா இருந்து நிம்மதி உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். ஏதாவது ஒரு விஷயத்த உன்னால முடியாதுன்னு யார் சொன்னாலும் ஏன் உன் மனசே சொன்னாலும் கூட நான் உன் கூட தான் இருக்கேன்ற நம்பிக்கையை மனசுல வச்சுக்கோ. நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். எல்லா பிரச்சனைகளோடும் நீ போராடிக்கிட்டே இருப்பது உனக்கு தீர்வாக இருக்காது. சில பிரச்சனைகளை அதன் போக்கில் அப்படியே விட்டுடணும். அதை இழுத்து பிடிச்சு தீர்க்க முயன்று இன்னும் பெருசாக்கிக்க வேண்டாம் என் செல்வமே. சில விஷயங்களை பொறுமையா விட்டாலே அது தானாகவே சரியாயிடும். இப்போது கூட இந்த அப்பன் முருகன் நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போறேன். நீ நினைச்சது சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உன் எண்ணத்துக்கு ஏற்றார் போல உனக்கு உயர்வான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். முதல்ல உன் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் அகற்றிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ. எந்த விஷயமுமே நடக்குமோ நடக்காதோன்ற பயமோ சந்தேகமோ உனக்கு இருக்கக்கூடாது. நல்லது எல்லாம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. தோல்விக்கு பிறகு சிந்தித்து அதை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சு மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கான வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் துவண்டு போகாதே. துணிச்சலோடு தைரியமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ செய்யும் காரியங்கள் சரியாக இருக்கும்போது நீ யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? நீ போகும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் உன் கையில காசே இல்லாம நீ கஷ்டப்பட்டாலும் இந்த முருகன் ஏதாவது ஒரு வழியை காட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம கவலைகள் உன்னை அழுத்தும்படியாகவும் வருத்தங்கள் உன்னை வாட்டும்படியாகவும் இந்த முருகன் விட்டுட மாட்டேன். தேவைப்பட்டா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ஆனா ஒருபோதும் ஒரே அடியா ஓய்வெடுத்து சோம்பேறித்தனமா நீ சோர்ந்து போய் மனம் தளராதே. என்ன பிரச்சனை வந்தாலும் என் அப்பன் முருகன் என் கூடவே இருந்து சரி செய்வாருன்ற நம்பிக்கைய நீ உனக்குள்ள வச்சுக்கணும். எதுக்காகவும் வருத்தப்படாத. நேர்மைக்கு எப்போதுமே சோதனைகள் இருக்கு. ஆனா அப்படி நேர்மைக்கு சோதனைகள் வரும்போது அதனால் வரக்கூடிய அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன்ற அந்த நம்பிக்கையோட இருக்கணும். யார் உன் மனசை சம்மட்டியால தொலைச்சாலும் உன் மனசுக்குள்ள இதயத்துக்குள் குடியிருக்கும் இந்த முருகன் அந்த சம்மட்டி அடியை தாங்கிக்கிறேன் என் செல்வமே. உனக்கு உன் வாழ்க்கையில எந்த வலியையும் வேதனையும் நான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்வேன்றதை நீ புரிஞ்சுக்கோ.
அடுத்தவங்க உன் மேலே வந்து அதையும் இதையும் திணிச்சாங்கன்னா அதிகமாக திணிக்கப்படும் அனைத்தும் ஒரு கட்டத்தில் வெறுக்கப்படும். அதனால் எதையுமே யாரையுமே செய்ய சொல்லி வற்புறுத்தாதே. இதை செஞ்சே ஆகணும்னு அவங்கள்ட்ட திணிக்காதே. எதுவாக இருந்தாலும், அறிவுரையாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும், நல்ல விஷயமாகவே இருந்தாலும் சொல்லுவதை ஒரு அளவோடு சொன்னினா போதும். அன்பானவர்கள் நீ நினச்ச நபர்கள், நல்லவங்கன்னு நீ நினச்ச மனிதர்கள் எப்போதும் நல்லவர்களாகவே இருப்பாங்கன்றதை எதிர்பார்க்க முடியாது. சில பேர் உனக்கு யதார்த்தமாக நல்லது சொன்னால் கூட அதையே நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிற. அவங்க நல்லதுக்காக சொல்கிறாங்களா கெட்டதுக்காக சொல்கிறாங்களான்னு ஏன் போட்டு குழப்பிக்கிற? சில பேர் சாதாரண ஒரு சின்ன நீ செய்கிற தவறை சொன்னாலும் அதை பெருசாக யோசித்து சும்மா உட்காந்து குழப்பிக்கிட்டே இருக்காத. சில பேர் உன் மேலே உரிமை எடுத்து உன் நல்லதுக்காக கூட சொல்லலாம். அதனால் எந்த விஷயத்தையும் அதிகமாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்கோ, தப்புன்னு தோணுச்சுன்னா அதை பற்றி சிந்தனை செய்து முடிவு எடுக்க முடியாத போது அதை இந்த முருகனின் பொறுப்பில் விட்டுடு. எது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தித்தர நான் இருக்கேன். உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போடு. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி தான் உன் வீட்டுக்கே வந்து குடியேறிட்டேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நெருக்கமானவர்களோ அல்லது நெருங்கிய உறவுகளோ நல்லவர்களோ யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையை பற்றிய எல்லாத்தையும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா சில பேர் நீ சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. சில பேர் நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்களே தவிர உனக்கு எதிராக தான் ஏதாவது யோசிப்பாங்க. அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு இருந்தால் போதும். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி உன் வாழ்க்கைக்கு நீயே எதிரியாக மாறிட வேண்டாம். இந்த முருகன் உன் கூட உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன்.